நடுவிலே காம்பு தாங்குவது போல நமது அண்ணன் கழகத்தின் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவருமான நமது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாங்கிக் கொண்டிருக்கும் ஒரே தலைவர் நமது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்றே இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். ஒரு எம்பியாவது வந்து பார்த்திருப்பாங்களா? உங்களை நேரடியா பார்த்திருப்பாங்களா? உங்க வீட்டுல வந்து கேட்டிருப்பாங்களா? உங்க குறைய கேட்டிருப்பாங்களா? இன்னைக்கு பாருங்க, பால் விலை உயர்ந்து இருக்குது. அதே போல இன்னைக்கு சொன்னாங்க கருணாநிதியும் ஏகப்பட்ட பொய்யாமணி புலவர்னா கருணாநிதி தான், ஊழல்னா கருணாநிதி தான் ஊழல். அதே போல ஸ்டாலினும் எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தாங்க. எத்தனை, அதாவது அனைத்து குடும்பத்திலையும் பெண்மணிகளுக்கெல்லாம் 1000 ரூபாய்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஆட்சியில வந்த உடனே அதுக்கு தகுதி பெற்றவர்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய். இது என்னங்க, இது அநியாயம். அப்ப தகுதி இல்லாத பெண்கள் வந்து ஓட்டு போடலையா? ஓட்டு போடுறதுக்கு மட்டும் பெண்கள் வேணும். ஆனா ஆட்சியில வந்தவொடனே தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் கொடுக்குறேன். அதே போல பால் விலை உயர்ந்திருக்கு. குழந்தைங்க பால் குடிக்கிற அந்த ஒரு பால் விலையை கூட உயர்த்தக்கூடியவங்க. அதே போல கேஸ் விலை எவ்வளவு உயர்ந்திருக்குது. சொத்து வரி எவ்வளவு உயர்ந்திருக்குது. இன்னைக்கு ஒரு மனிதர் வந்து ஒரு குடும்பத்தை நடத்தணும்னா அவ்வளோ பாடுபடணும். இன்னைக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியதா இருக்குது. ஏன் சொத்து வரி உயர்ந்திருக்குது. குடும்பம் நடத்துறது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு இருந்த சம்பளம் தான் இன்னைக்கு இருக்கு. ஆனா விலைவாசி மட்டும் உயர்ந்து இருக்குது. இது எல்லாம் கண்டுக்கல. ஆனா வாரிசு அரசு செய்யக்கூடிய திமுக ஆட்சி எவ்வளவு ஒரு கொடுமையான ஆட்சி என்பதை உங்கள் அனைவருக்குமே தெரியும். நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியில எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அதாவது கொரோனா ஒரு நேரத்துல நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஆரம்பிச்ச ஒரு நல்ல ஒரு திட்டம் தான் அம்மா உணவகம். அந்த அம்மா உணவகம் மூலமா இந்த கொரோனா டைம்ல எத்தனை கோடி மக்கள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நீங்க எல்லாம் மறந்திருக்க மாட்டீங்க. கண்டிப்பா ஒரு சாதாரண ஒரு ஏழை விவசாயினா இருக்கட்டும், ஒரு ஏழை மக்களா இருக்கட்டும், ஒரு தாய்மாரா இருக்கட்டும், ஒரு முதியோர்களா இருக்கட்டும், அம்மா உணவகத்துல எவ்வளவு அழகா சாப்பிட்டு அன்னைக்கு வந்து கொரோனா டைம்ல நம்ம எல்லாம் உயிர் வாழ்ந்ததுக்கு காரணம் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இருந்ததுனாலதான், அம்மா அவர்களுடைய திட்டம் இருந்ததுனால்தான் நம்ம எல்லாம் உயிரோட இருந்தோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எவ்வளவு அருமையான திட்டங்கள், பெண்களுக்காக எத்தனையோ திட்டங்கள் கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. இந்த திமுக ஆட்சியில ஏதாவது ஒரு நல்ல திட்டம் செஞ்சிருக்கிறாங்களா? அவங்க வீட்டுக்கு அப்ப விட்டு சொத்தா, ஏன் அப்ப விட்டு சொத்தான்னு நம்மளுடைய மக்கள் வரி பணத்துக்காக போராடி கொண்டே இருக்க திமுக ஆட்சி வேணுமா? மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்த 2 தலைவர்கள், வாழ்ந்து மடிந்த மக்களுக்காக வாழ்ந்தவர் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியின் வேண்டுமா என்று நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நமது அண்ணன் பாருங்க எவ்வளவு சாதாரணமா இருக்காரு. ஏதோ ஒரு ஹெட்லைட் இருக்கா, எவ்வளவு அழகா நீங்க நேரடியா வந்து கேட்டு நீங்க இதை காரியத்தை செஞ்சு கொடுங்கன்னு நீங்க கேட்ட கேள்விக்கு மறு நிமிடமே வந்து அதை செய்து கொடுக்கக்கூடிய நமது அண்ணன், உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் மனோகர் அவர்களுடைய சின்னம் இரட்டை இலை சின்னம். அந்த இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனது நான் சொல்லுவேன், இந்த நேரத்தில் கோணவாய் பெற்ற கோணவாயாக இன்றுமே கோணையாக, அதாவது முதல் கோணம் என்றால் முற்றிலும் கோணை. அதனால அவருடைய வாயும் கோணை, ஆட்சியும் கோணையாக இருந்து கொண்டிருக்க இந்த வேளையிலே நீங்கள் அனைவரும் நேர்மையாகவும் மக்களுக்கு தலைவிரிச்சி ஆடுது. இன்னைக்கு சாதாரண ஒரு மாணவிகள் கூட கஞ்சால சாப்பிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட ஒரு கெட்ட விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு சமுதாயமே கெட்டு சீரழிஞ்சு போயிருக்குது. ஆனா புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில எல்லாம் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சா? ஒரு பச்சை குழந்தைய வெளியில விட முடியலங்க, கிளவி வெளியில போக முடியலங்க, வயசு பெண்கள் வெளியில போக முடியலங்க. செயினை பிடிச்சி இழுத்துடுறாங்க. இதுக்காகவே சாரி போட்டு மூடிக்கிட்டே போக முடியுமா சொல்லுங்க? திமுக ஆட்சியில தரை விரிச்சு ஆடுது. கஞ்சா, இன்னைக்கு கஞ்சா அடிச்சுட்டு ஒவ்வொருத்தருமே பைத்தியம் முடிச்சா மாதிரி இருக்கிறாங்க. இந்த ஆட்சி நமக்கு வேண்டுமா? தூக்கி எறிங்க, எல்லாரும் சேர்ந்து தூக்கி எறிங்க, செருப்பால அடிச்சு விரட்டுங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வெற்றி இரும்பு பெண்மணி என்று நிரூபித்தவர். புரட்சி தலைவர் அவர்கள் மக்களுக்காக வாழ்ந்தவர், உண்மையானவர்.
அதே போல நமது அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் உங்களுக்காக உழைக்கக்கூடியவர், உங்களுக்காக வாழக்கூடியவர், உங்களுக்காக ஆட்சி அமைக்க காத்து கொண்டு இருப்பவர். ஆதலால் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் மனோகர் அவர்களுடைய சின்னமான இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை